வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பாவாடைக்கு சட்டு தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க வீடியோவை. இப்போ இந்த 1 மீட்டர் கிளாத்துங்க இது வந்து எனக்கு ஹைட்டு லென்த்து பார்க்கணுங்க. உங்களோட குழந்தைங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க லென்த் இருக்காங்கங்கிறத செக் பண்ணிக்கோங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 25 + 2 inches எக்ஸ்ட்ரா 27, இது 22 தான் இருக்குது, ஹைட்டுக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணுறேன், ஹைட் இப்படி எடுக்கலான்னு போட்டிருக்கேன். ஹைட் வந்து 27, 25 + 2 inches எக்ஸ்ட்ரா. எப்போது எதுக்கு 2 inchesனால் கீழே போட்டிங்கு மேலே 1/2 inch தைக்கவும். 27. அதே மாதிரி இந்த சைடு ஸ்கேல் வச்சு எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கோடு வரும். இப்போ அகலம் வந்து நமக்கு எவ்வளோ தேவைன்னா, அகலம் வந்து டோட்டல் அகலம் எனக்கு ஒரு பக்கத்துக்கு 16 தேவை. அகலம் 15 + 1 16 தான். இதில் 22 இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவே இருக்குது, நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த ஹைட் மட்டும் பார்த்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மேலே பீஸு தான் நமக்கு கைக்கு வரும். இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் தனியாக ட்ராயிங் பண்ணணும்ல, க்ளோஸாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடுக்கு அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். இப்படி ஃபோல்டிங் ரெண்டும் நம்ம சைடில் வரணும், நமக்கு எதிர் சைடில் ஓப்பன் இருக்கணும். ஃபோல்டிங் எப்போவுமே நம்ம பக்கமாக ஃபோல்டிங் இருக்கணும். ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஏன் தனித்தனியாக இப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறோன்னா, பேக் நெக் ஒரு லென்த்து வரும், ஃப்ரண்ட் நெக் ஒரு லென்த் வரும். ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பேக் நெக்கு கொஞ்சம் மேலோட இருக்கும். நம்ம கவனிக்காமல் நீங்கள் ரெண்டும் ஒன்றா வெட்டிடுவீங்க க்ளோஸாக போடும்போது. அதுக்காக தான் தனித்தனியாக இந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 16ல் பாதி நமக்கு 8 தான் தேவை. பாருங்கள் 11 இருக்குது, தாராளமாக தைக்கலாம். கொஞ்சம் லூஸ் வச்சு அடிச்சுக்கலாம். டோட்டல் ஷோல்டர் 14ல் பாதி 7, டோட்டல் ஷோல்டர் 14. 2 பக்கம் ஷோல்டர் அளந்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து இந்தாண்ட எட்ஜு ஷோல்டர் வரைக்கும் 14 வரும். அதில் பாதி வந்து 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாதி ஷோல்டரில் 7 7ல் இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன்னா 4 இன்ச்சு சின்ன ஷோல்டர், 4 இன்ச்சு சின்ன ஷோல்டர் போனால் 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நெக்கோட லென்த்து கம்மி பண்ணணும். நெக்கோட லென்த் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். நீங்கள் நான் 4 inches எடுக்கிறேன். ஏன்னா 3 inches இங்கே இருக்குது. ஏன் எதனால் கம்மியாக வைக்கணும்னா, நம்ம இங்கே வந்து 3 inches வருது, அகலம் வருது இல்லைங்களா, அதனால் இங்கே ஹைட் கம்மி பண்ணிக்கணும். இதுவும் லாங்காக வச்சோம்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு விரிவாக போயிடும், கழுத்து விரிஞ்சிட்டு போயிடும். அதனால் இங்கே வந்து 4 inches எடுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன மாடல் அடிக்கிறீங்களோ அதை வரைஞ்சிக்க வேண்டியது தான். நீங்கள் என்ன டிசைன் வைக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம்.
நான் ரவுண்டு தான் வைக்கிறேன். சும்மா உங்களுக்கு டிராயிங்க்காக நான் இப்போ போட்டு காட்டுறேன். நான் தைக்கும்போது ஏன்னா நெக்கு வெட்ட மாட்டோம் இல்லையா, அந்த டைமுக்கு என்ன மூடோ அதை பார்த்து அடிச்சிடுவேன். இப்போ ரவுண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ பேக் நெக் வந்து 2 இன்ச்சு. இதில் ஃப்ரண்ட்டே 4 தான் எடுத்திருக்கோம். பேக் வந்து கொக்கி வைக்கணும் இல்லைங்களா, அதனால் 2 இன்ச்சஸ். எதுக்காக 2 இன்ச்சஸ் வைக்கிறதுனா, 1/2 இன்ச்சு உங்களுக்கு தைக்கிறதுல போனாலும் 1.5 இன்ச்சு நிற்கும். பேக்கில் தூக்கலாக தான் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே போடுற சிம்மி பெட்டிக்கோட்டெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இங்கே கைக்குழி வந்து 5.5. இந்த 5.5ல் 1.5 இன்ச்சு ஒரு மார்க்கும் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க. இந்த கரெக்டாக இந்த கார்னர்லேயே வைக்கும். 1.5 இன்ச்சுக்குங்கிறது பின் மார்க்கு, பின்னாடி வர கைக்குழியோட மார்க்கு. இந்த 1 இன்ச்சுங்கிறது ஃப்ரண்ட்டோட மார்க்கு. இந்த ஃப்ரண்ட்டோட மார்க் வெட்டும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைடில் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து போகணும். ஏன்னா இந்த இடத்துல சிலருக்கு லூஸ் அடிக்குதும்பாங்க, இந்த இடத்துல ப்ளவுஸ் போட்டாலும். அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து வெட்டிங்கன்னா அந்த லூஸ் வராது, உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். அதுக்காக தான் ஃப்ரண்ட்டுக்கு அப்படி கொடுக்குறது. இதில் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ நம்மளோட அகலத்தை பார்த்துக்குவோம். உடம்போட அகலம் 16 சொன்னேன் இல்லைங்களா, 16க்கு கூட 1 இன்ச்சு சேர்த்து நான் வைக்கிறேன். டக்ஸ் பிடிச்சிக்கலாம். உள்ள 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கே தான் 9 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஷேப் பண்ணணும் இந்த கைக்குழிக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கட்டு வைக்கணும். ஏன்னா லென்த்தாக இருக்கும்போது பசங்களுக்கு ஷர்ட்டுக்கு கட்டு வைக்கிறது பரவாயில்ல. 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இந்த கைக்குழி மார்க் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து கைக்குழி மார்க்லேருந்து 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படி இங்கே ஷேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து லைட்டாக அப்படியே வளைச்சிட்டு இந்த இடத்துக்கு போயிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து கட் கொடுக்கணும். இந்த இடம் பாயிண்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சாரி, இந்த இடம் பாயிண்ட் கட் கொடுக்கணும் நீங்கள் தைக்கிறதுக்கு. இது கட்டிங்க்கு. இது நீங்கள் உள்ளே வந்து அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கை போட்டு இன்னொரு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இது உள்பக்கம் திருப்பி தான் போட்டிருக்கேன். இதுதான் நீங்கள் தைக்கிறதுக்கு உண்டான மார்க்கு உள்ளே இருக்கிறது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே கைக்குழியிலேருந்து 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேப்காக 4ல் ஒரு மார்க்கு, 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஷேப் போடுங்க. இங்கேருந்து இது வரைக்கும் போகுது பாருங்கள். இது ஷேப்புக்காக இந்த இடத்துக்கு போடணும். இந்த கோடு தான், இந்த கோடு இல்லை, வெளியே இருக்கிற கோடில், இந்த உள்ளே இருக்கிற கோடு. அதுக்கு உள்ளே பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். இது தைக்கிறதுக்கு உண்டான மார்க்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பகுதி பாருங்கள், சென்டர் பகுதி பார்த்து இந்த இடம் எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ 15 இன்ச் இந்த மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு போட்டால் கூட போதும், ஈஸியாக இருக்கும்.
இந்த லென்த்துக்கு இந்த அளவுக்கு டாட் போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக வரணும், சென்டரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படியே இங்கே போக போக சின்னதாக வந்துடணும். டாட் பிடிக்கிறது. இங்கே வந்து கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிராஸ் இருக்குது, அதனால் இப்படி வச்சுக்கிறேன். ஸ்கேல் வச்சு இது வந்து கீழே ஃபோல்டிங்க்கு அவ்வளோதாங்க. இதில் மார்க்கிங் ஃபினிஷ்டு. கட் பண்ண வேண்டியதா. இதை கட் பண்ணிடாதீங்க மறந்துட்டு. இது ஃபோல்டிங்காக உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கட் பண்ணுறது இந்த இதுதான் கைக்குழி. கழுத்து கூட வெட்ட மறந்துட்டேன். தைக்கும் போது தான் நான் இது பண்ணிக்குவேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாங்க. பால் டப்பா ஃபஸ்ட்டு பேக் மார்க்கை வெட்டுங்க. ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் எடுத்து தனியாக வெட்டிக்கலாம். 4 பீஸும் பேக்கில் உள்ள மார்க்கில் வெட்டுக்கலாம். நாலு பீஸ் இருக்குங்க. 4 பீஸும் தான் எதுக்கு. இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட் பீஸு மட்டும் எடுத்து நீங்கள் அந்த கைக்குழி மார்க்கு வெட்டணும். ஃப்ரண்ட் கைக்குழி மார்க்கு. ஷர்ட்டுக்கு அவ்வளோதாங்க மார்க்கிங்கு. கை வந்து நான் தனியாக உங்களுக்கு ஆஃப் பஃப் ஸ்லீவ் போடுறேங்க. அது எப்படிங்கிறத நான் அப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். போன தடவை வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாவாடை வீடியோ போட்டிருப்பேன். அதில் கட் பண்ண இந்த எக்ஸ்ட்ரா அந்த இத்து போனதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட்டு பாருங்கள். இதுதான் இந்த மடிப்புலேயே பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேயே அப்படியே விட்டுருச்சு. இத்தினூண்டு துணி தான். அந்த சாரியே கட்ட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு நான் 2 பாவாடை அடிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ இதோட மெட்டீரியல் மீதியானதை வச்சு நீங்கள் நெக்கில் மாடல் பண்ணிக்கலாங்க, டிசைன் பண்ணிக்கலாம். நான் நெக்கு பகுதி வெட்ட மாட்டேன். எப்போவும் தைக்கும்போது தான் கட் பண்ணுவேன். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் அளவு மட்டும் கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு 4 பேக்குக்கு 2 வச்சுக்கோங்க. கைக்கு நான் வந்து உங்களுக்கு வேறு மாடல் அடிக்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இது எப்படின்னு உங்களுக்கு பிரித்து வச்சு காட்டுறேன். இது வந்து பேக் சைடு. கழுத்து மட்டும் நம்ம கட் பண்ணல. என்னடா இவ்வளோ லென்த்தியாக இருக்கான்னு பார்க்காதீங்க. பாப்பா ஹைட்டாக இருக்கும், அதனால தான் இவ்வளோ லென்த்து. தைக்கும்போது நமக்கு 2 இன்ச்சஸ் மேலே ஏறும். இது உங்களுக்கு 16-17 வயசு பிள்ளைங்க கூட போடலாம். அது வரைக்கும் போடலாம். ஹைட் கம்மியாக இருக்கிறாங்கன்னா போடலாம். உங்கள் பிள்ளைங்க ஹைட்டு பொறுத்து தான் எதுவுமே வரும். நெக்கு மட்டும் நான் கட் பண்ணல பாருங்கள் 2க்கும். அது தைக்கும்போது இதே மாதிரி டாட்ஸ் நீங்கள் வேணால் ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த துணியெல்லாம் இருக்கிறதுனால இதை வச்சு நெக்குக்கு ஏதாவது மாடல் பண்ணலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். பார்க்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது ஷர்ட்டோட. இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.